ஏதோ சபரிமலைக்கு போறோம் வந்தோம். நான் 48 வருஷம் போனேன், 50 வருஷம் போனேன், 60 வருஷம் போனேன், நான் குருசாமி. நம்ம யாருமே குருசாமி இல்ல. குருசாமிக்கு ஒரு அழகான விளக்கத்தை எங்க நம்பியார் சாமி சொன்னாரு. முதல் வாட்டி சபரிமலைக்கு போயிட்டு வந்தா நம்ம கன்னிசாமின்னு சொல்றோம். சரி, 18 வாட்டி போனா குருசாமின்னு சொல்றோம். அதான் சாமி கணக்கு அப்படின்னு நான் கேட்கிறேன். அவர் சொன்னாரு, அது கணக்கு இல்லைன்னாரு. அப்ப புரியல எனக்கு அப்படின்னு அவர் திருப்பி சொன்னாரு. கன்னிசாமின்னா குவாலிபிகேஷன் எப்படி தெரியுமா? முதல் வாட்டி போறான்ல மலைக்கு, அத மாதிரி 18 வருஷம் போனோம் இல்லையா? 1ல இருந்து 18 வருஷம் வரிசையா போனா அப்பதான் யூ ஆர் குவாலிஃபைட் ஆஸ் கன்னிசாமி. அப்ப குருசாமின்னா இத மாதிரி 18 வாட்டி போகணும் அப்படின்னாரு. மண்டே பிச்சுன்னு, சாமி எனக்கு புரியல அப்படின்னு. 1வது வாட்டி போனா கன்னிசாமி இல்ல, 18வது வாட்டி போனா குருசாமி இல்ல, 1வது வாட்டிலிருந்து 18வது வாட்டி வரைக்கும் போனாதான் ஒரு கன்னிசாமி. இத மாதிரி 18 வாட்டி போனோம். அப்போ 18 into 18. அப்ப 18 into 18 கணக்கு போட்டு பாருங்க. உயிரோட யாரால இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. அப்ப குருசாமி யாரு? நேச்சுரலி ஐயப்பன். இதுதாங்க குருசாமியோட தாத்பரியம். அதுக்காக நான் குருசாமி யாரையும் நான் குறை சொல்ல நினைச்சுக்க வேண்டாம். ஆனால் குரு என்ற வழிகாட்டி கண்டிப்பாக சபரிமலைக்கு தேவை. குருசாமியை நீங்க மாத்த வேண்டிய காலகட்டம் வரதான் செய்யும். ஆனால் ஐயப்பன் என்றும் நமக்கு நிரந்தரமான குருசாமி. ஐயப்பன் என்னைக்கு இருப்பான்ல, நீ தனியா போனாலும் சரி, எப்படி போனாலும் சரி. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்தோம்.